ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான மீல் மேக்கர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் 1 கப் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மீல் மேக்கரை 4 to 5 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. மீல் மேக்கர் நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மீல் மேக்கரை மட்டும் தனியாக எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இந்த மீல் மேக்கரை இந்த தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா மீல் மேக்கரை புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். எல்லா மீல் மேக்கரும் தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் அளவு நான் கலர் பவுடர் எடுத்திருக்கேன். இது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக தயிர் இருந்தால் தயிரும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நாம் புழிஞ்சு வச்சுருக்கிற அந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீல் மேக்கரோட இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நாம் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் மீல் மேக்கரை மொத்தமாக சேர்க்காமல் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த பபிள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா வேக விடலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வெந்திருக்குன்னு. பார்க்க மீல் மேக்கர் 65 மாதிரியே இல்லை, சிக்கன் 65 மாதிரி இருக்கும். அவ்வளோதான், சுவையான மீல் மேக்கர் 65 தயாராகிருச்சு. கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.